ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ராகி புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் துருவின தேங்காய், 1 கை அளவுக்கு கருவேப்பிலை, 2 பல் பூண்டு. நான் சின்ன சைஸுங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். பெருசுனா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இதான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பூண்டு, ஓமம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைக்கிறதுக்கு வேறு ஏதாவது அம்மிக்கல் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன். நீங்கள் நைஸாக அரைச்சாலும் ஓகே தான், இல்லைனா இந்த மாதிரி திரியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இங்கே சுடு தண்ணி வச்சுருக்கேன். டம்ளரில் சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம மாவை பெரட்டணும். இந்த சுடு தண்ணியை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது கூட கலந்து இதில் சேர்த்திக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்தி இந்த மாதிரி மாவு வரமாவு கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா எல்லா மாவுலேயுமே தண்ணி படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இன்னும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. நிறையா சேர்த்திடாதீங்க. சுடு தண்ணீர் தான் பிசையணும். நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இப்போ எல்லாமே ஈரப்பதம் ஆயிடுச்சு. அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அது கட்டியாகவே இருக்கும். இதுக்கான பதம் இதுதான். நம்ம எடுத்து பிடிக்கும் போது பிடிக்க வரணும். உதிர்த்தோன்னா உதிர்ந்து போகணும். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த கட்டியெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இங்கே நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் பெரிய இட்லி தட்டு வச்சுட்டு ஒரு ஈரத்துணி மேலே போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி புட்டு மாவை சேர்த்துக்கலாம். நல்லா பரப்பின மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக இந்த மாதிரி சேர்த்துருங்க. கட்டியாக விழுந்துச்சு அப்படின்னா அந்த கட்டியை அப்பப்போ நல்லா கையில் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு போடுங்க. இல்லைனா அது கட்டியாகவே தான் நமக்கு வரும். வெந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி சமமாக பரப்பி விட்டுருங்க. இதை மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நமக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், ராகியோட கலர் நல்லாவே வந்திருக்கு. இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு. நான் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். சூடாக இருக்கும், அதை நல்லா உதிர்த்து விட்டுருங்க. சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதில் இனிப்புக்கு பதிலாக காரப்புட்டு கூட செய்யலாம். நார்மலாக இப்பவும் போல் வெங்காயம் அதெல்லாமே தாளித்து இதை சேர்த்தி அது கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க அந்த ஓமம், பூண்டு அரைச்சி சேர்த்துனதோடு இது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த புட்டு. பாருங்கள், இப்போ நல்லாவே கலந்தாச்சு. இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஆரோக்கியமான இனிப்பு ராகி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக தேங்காய் தூவிக்கிற மேலே கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பரான என்னோடய ஸ்நாக்ஸ் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. ராகி புட்டு பனானா கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.